இந்த அமித்துக்கு யாராவது கொஞ்சம் புரிய வைக்கணுங்க. சத்தியமா அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லை. பார்வதி யாரு, எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது சுத்தமா புரியல. இல்ல இந்த மனுஷனும் டாக்ஸிக் கூட சேர்ந்து டாக்ஸிக்கா மாட்டாரா என்னன்னு தெரியல. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா நேத்து புட்டு வைக்கிறாங்க நைட்டு. பார்வதி இப்படிப்பட்ட கேம் தான் ஆடிட்டு இருக்கா, அவகிட்ட நம்ம எல்லாமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அப்படி சொல்லி இந்த மனுஷனுக்கு சுத்தமா புரியலனா அவ்வளவுதான். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி டாக்ஸிக் கூட சேர்ந்து இந்த மனுஷனும் ரொம்ப டாக்ஸிக்கா மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பயங்கரமா ஒரு மாதிரி டாக்ஸிக்காவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது, யோ அமித் என்னையா நல்லா தானே இருந்த, கானா வினோத் கூட சேர்ற வரைக்கும் நல்லா தானே இருந்த, இந்த பார்வதிட்டு இருந்து கொஞ்சம் விலகிரியானா கேட்கவே மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு அமித் ஃபேமிலி உள்ள போவீங்களே, நீங்க உள்ள போய் நீங்க தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போல, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க. எனக்கு அந்த மனுஷனை பார்த்தா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ நாள் உள்ளே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பேரோட வச்சிருந்தார்ல, நல்ல பேரோட வெளியே வருவார்னு பார்த்தா ரொம்ப கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு தான் வெளியே வருவார் போல. என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சாண்ட்ரா என்ன மேட்ரை போட்டு கொடுத்தாங்க, இதுக்கப்புறமாவது அமித் கொஞ்சம் தெளிவாக வரா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தொண்டை கட்டினா மாதிரி தான் இருக்குது, அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு வழி தெரில, கிளைமேட் அந்த மாதிரி, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், இப்போ இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருங்க அமித், பார்வதியை நம்பி ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஏன்னா பார்வதி டபுள் கேம் ஆடுறா, இங்கேயும் சொல்றா அங்கேயும் சொல்றா. ஸோ இப்படிப்பட்ட கேம் தான் பார்வதி ஆடிட்டு இருக்கா. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவளை நம்பி நீங்க ஒரு விஷயத்த சொல்லாதீங்க, எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சில விஷயத்த ஷேர் பண்ணுங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கனி கேங்குக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம இங்க சொல்ற விஷயம் எப்படி கனிக்கு போகுது, ஏன்னா இந்த பார்வதி தான் இங்கேயும் ஒரு கோல் அடிக்கிறா அங்கேயும் ஒரு கோல் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, சாண்ட்ராக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, பிரஜன் உள்ள வந்தார்ல, அந்த மனுஷன் தான் சொன்னாரு, இந்த பாரு பார்வதி உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது உனக்கு சாதகமா பேசுறா, அந்த பக்கம் போய் பேசும்போது அங்க சாதகமா பேசுறா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா சாண்ட்ரா வெளியே அழுதுகிட்டு இருக்கும் போது சாண்ட்ரா கிட்ட வந்து நீ பண்ணு பேபி பார்த்துக்கலாம், நீ பண்ணு பேபி அப்படின்ற மாதிரி சொல்ல பார்வதி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அவங்க பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, இந்த அமித்தை தான் தேவையில்லாம திட்டணும், எதுக்கு போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு மாதிரி பேசுறது, அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பேசுறது. ஸோ பார்வதி பக்காவாக டபுள் கேம் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்லிட்டாரு, பார்வதி கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாரு, அவ வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, அவள் இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறா, டபுள் கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மேட்ரை பிரஜன் எதுக்கு சொன்னாரு, நீ அதை வச்சு தெளிவான ஒரு கேம் ஆடணும் அப்படின்னு. ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அதை எடுத்துட்டு போயிட்டு அமித் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அமித், பிரஜன் எனக்கு சொன்னாரு, நான் உங்களை நம்பி சொல்றேன், அதாவது பார்வதி டபுள் கேம் ஆடுறா, அவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அமித் அதை புரிஞ்சுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி நம்புறாரு. நேற்று கூட பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு கனியை கழுவி ஊத்துறா. அப்படி எனக்கு என்னன்னா, உங்கள் கனியோட கேமை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல அமித்துக்கிட்ட ஒரு கிளியரான பாயிண்டே இல்லை. அந்த பாயிண்டை வச்சு நேற்று சண்டை போட்டார். ஸோ அவருக்குள்ளே இன்னும் அந்த வன்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி அது இன்னும் கிளறி விட்றாங்க, நீ கரெக்டு தான்டா பேசுறது, நீ அப்படி தான்டா பேசணும், அவங்களுக்கு எகென்ஸ்டாக எதுவுமே பேசக்கூடாது, எப்படி அதை திருப்பி பேசக்கூடாதுன்னு எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா, அதை பேச அமித்துக்கு தான் கெட்ட பேர். அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. யாருமே பார்வதி கூட சேர்த்து வச்சு அமித்தை வந்து பார்க்கல, அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கவே இல்லை. அமித் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இது தப்பு, அப்படி பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் போயிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து திருப்பியும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான், அவங்க பேசின எல்லாமே கரெக்டு, நம்ம பேசலாம் மட்டும் தப்பு அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க. ஏமா பார்வதி, நீ எப்பேற்பட்ட ஆளு, சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ வன்மோ இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு பர்சனை வந்து இத்தனை சீசனை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ டாக்ஸிக்காக பார்வதி நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் அமித்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லவா, அவருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், அதை எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு அந்த கிளாரிட்டிக்காக அவர் போகிற இடம் தான் பார்வதி. பார்வதி கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, சாண்ட்ராக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அமித்துக்கும் பண்ணுறாங்க. சாண்ட்ராக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சாண்ட்ரா நீ பண்ணுறது எல்லாம் கரெக்டு, நீ ஒரு கேம் ஆடுற சாண்ட்ரா, நீ ஆடு சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை நல்லா ஒரு பக்கம் ஏற்றி விட்டு இன்னொரு பக்கம் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க இதே கேங்குள்ளே. ஏன்னா ரெண்டு கேங்குள்ளே பார்வதி வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேங்கை செட் பண்ணி வச்சிருக்காங்களா, இன்னொரு சைடில் வந்து அந்த கேங்லயும் போயிட்டு வெக்கமே எல்லாம் சிரிச்சு பேசுவாங்க. ஆனா எல்லாத்தையும் அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க, இங்க இருக்க இன்ஃபர்மேஷன் அங்க சொல்லுவாங்க. கேட்டா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனா இங்கேயும் உண்மையா இருக்கிறதுல இங்கேயும் உண்மையா இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு கூட இருக்க இந்த கமுருதீன், கானா வினோத், அமித் இவங்க தான் தேவையில்லாம சீரழிஞ்சு போகிறது. இங்கே கமுருதீனை விட்டுதலுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரீசனுக்காக ஓடிட்டு இருக்கு, அதை விட்டுதலுங்க. ஆனால் மிச்ச பேர் இந்த கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அவங்க ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்கணும்னா, அமித் ஃபேமிலி இன்னும் வரல, கானா வினோத் ஃபேமிலி வந்துட்டு அவங்க வந்து கோவப்படாதன்னு சொன்னாங்க. இது கூடவே சேர்த்து பார்வதி கூட சேராத, கொஞ்சம் விலகி இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சு அமித் ஃபேமிலி வருவீங்களா, நீங்களாவது அது கொஞ்சம் சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு அப்போதான் புரியும்.
எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஃபேமிலி வராங்க, வந்துட்டு கானா வினோத்துக்கிட்ட இந்த மேட்டர் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து செருப்படி வாங்கினதுக்கு காரணமே பார்வதி தான். பார்வதி ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா கேப்டன்சில அவருக்கு பிரச்சனை வந்திருக்காது. அவருக்கு வந்து அதுவே தெரியல. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குறை சொன்னவங்க மேல அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு தவிர, நம்ம ஒரு வேலை சொல்லி ஒரு கேப்டனா ஒரு வேலையை சொல்றோம், அதை ஒரு கண்டஸ்டன்ட் மதிக்கல அப்படின்றது கானா வினோத்துக்கு பிரச்சனையே தெரியல. ஸோ அது அந்த கானா வினோத்துக்கு ஆப்பு வாங்கி கொடுத்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தப்பாவே தெரியல. அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியவே இல்லை. அவங்க வீட்டில் வந்தவங்க தயவு செஞ்சு அதை சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதை சொல்ல அமித் ஃபேமிலியாவது சொல்லிட்டு போங்க. இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம டாக்ஸிக்காக பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கொடுத்த பாயிண்ட் இருக்குல்ல, பயங்கரமான பாயிண்ட், அது யாராவது கொடுக்கணுங்க. எப்படி அவங்க இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி இங்கேயும் பேசிட்டு அங்கேயும் பேசிட்டு ஒரு டபுள் கேம் ஆடுவாங்க. அதை யாராவது கொஞ்சம் புரிஞ்சு அதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணணும். சாண்ட்ராக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை வந்து சொல்லிட்டாரு. அதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு அவங்க அந்த விஷயத்தை வச்சுட்டு கொஞ்சம் அடங்கி இருக்காங்க. பார்வதி கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாமல், அதாவது அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த சொல்லணும், பார்வதி போய் ஷேர் பண்ணுறாளான்னு பார்க்கணும், இல்லை நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் பேசிட்டு அங்கே ஒரு பாயிண்ட் பேசுகிறான்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், அதை வந்து நீ என்கிட்ட எப்படி பேசுகிறேன், இங்கே வந்து எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை வச்சு திருப்பி அதையே ஆயுதமா மாத்துறதை விட்டுட்டு இங்க வந்து சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் மூலையில உட்காந்துட்டு அது பார்வதியை பார்த்து பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அமித் கிட்ட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒரு கேர்ல தான் சொல்றாங்க, இந்த பாருங்க அமித், என்ன மாதிரியே நீயும் வந்து பாத்தீங்கன்னா லூப்ல மாட்டிக்காத, அவ உங்ககிட்ட ஒன்று பேசுவா அங்க ஒன்று பேசுவா, கொஞ்சம் ஜாகிரதையா இருக்குன்னு ஒரு கேர்ல தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு என்னன்னா, இதுல நீங்க கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்வதி ஒரு கேம் ஆடுறாங்களே, அது ஒரு கேவலமான கேம்னு உங்களுக்கே தெரியுது. டபுள் கேம் ஆடிட்டு இருக்கானு, அதை எக்ஸ்போஸ் பண்ணும்ல. பிரச்சனை அதை தானே சொல்லிட்டு போனாரு, எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணு. ஸோ அப்போ எக்ஸ்போஸ் பண்ற வேலையை பாருங்க. அதை பண்றதை விட்டுட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வேஸ்ட். யோசிச்சு பாருங்களேன், இங்க அவங்க ஆடுற அப்பட்டமான கேமே உங்களுக்கு தெரியுது, அந்த கேமை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியமே இல்லை. ஒருவேளை பார்வதியை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு தெரியல. தம் தூண்டிருக்க பார்வதியை பார்த்து இவ்வளோ பேர் பயப்படுறாங்கன்னா உண்மையிலே பார்வதி வந்து ஒரு லெவல் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன், சீரியஸ்லி இந்த கனி ஆகட்டும், இந்த சபரி ஆகட்டும், விக்கல் சுக்கிரம் ஆகட்டும், எல்லாருக்குமே பார்வதி கிட்ட ஒரு இது இருக்குது. அதாவது எப்படி சொல்றது, ஒரு பயம் இருக்குது. பார்வதியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரே ஆள், இவ்வளவு நாள் டீல் பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் யார் சொல்லுங்க? இந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன் இருந்தால, அவன் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருந்தான். மிச்சம் எல்லாருமே பார்வதியை பார்த்து ஒரு மேலவுக்கு பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பார்வதி கிட்ட வாயை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஒரு 1 ஹவருக்கு பேசும் அப்படின்ற மாதிரி. அந்த எஃப்ஜே மட்டும் என்ன பண்ணுவான்னா, பார்வதி கிட்டே போயிட்டு பயங்கரமா பார்வதி எப்படி பேசுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அதை விட ஒரு லெவல் மேல போய் வெறுப்பேத்துவான். பார்வதியிலே முடியாது, அட போடா உங்ககிட்ட பேசவே முடியாதுடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ வெளியே வந்து இன்டர்வியூவில் கூட போட்டு பொலன்னு பொழகிறாங்க. ஸோ அவனை ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்தீங்க, இந்த வாரம் இருந்திருக்கலாமடா, இருந்திருந்தா சம்பவம் ஏதாவது பண்ணியிருப்பானடா அப்படின்ற மாதிரி தான் அவன் இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது. அவனோட கேம் பிளே வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனால் அவன் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறான்ல, பண்ணிட்டு இருந்தான்ல லாஸ்ட் வீக்கு. ஸோ அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே இருந்தானா இன்னும் நல்லா பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சாண்ட்ரா இங்கே அமித் கிட்ட பார்வதி பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷனை அமித் வந்து அது எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட விலகி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் விலகி இருக்க மாட்டாரு, அவர் என்னதான் இருந்தாலும் திருப்பி பார்வதி கூட தான் கூட்டு சேருவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித் திருப்பி அதை தான் பண்ணுவார். ஏன்னா அமித் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டு தேவையில்லாம வாங்கி கடிக்க போறாரு. நேற்று நைட்டு நானும் பார்க்குறேன், பயங்கரமா பார்வதி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அமித் கிட்ட ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு சண்டை நடந்துச்சு. அங்கே கனி கிட்ட பேசும்போது உனக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சிருச்சு. அமித் மேட்டர் எடுத்துட்டு போய் நீ கண்ணிக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, சரி ஓகே, நீ இன்வால்வ் ஆயிருக்கேன்னு போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அங்கே புரிஞ்சுதுன்னு தலையாட்டிட்டு இங்கே வந்து கனி மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி நீ ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சனா, அப்போ நீ என்ன அங்கே கிரியேட் பண்ண விரும்புகிற? அமித்துக்கும் கனிக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவேன். இன்னொன்று, அமித் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்வதியும் அமித்தும் பேசும்போது மற்றவங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, திவ்யா பண்ணுறது, அரோரா பண்ணுறது, இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக சீப்பாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அமித்துக்குள்ளே இருக்க இன்னொரு சைடை வந்து பார்வதி வெளியே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேப்லெட் போட்டு கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பை.